ஹாய், ஹலோ, வணக்கம். இப்போ நம்ம பார்க்க போகிறது என்னென்னா பீஸ் டெவலப்மெண்ட் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இப்போ அதுக்கு நம்மளுக்கு தேவையானது என்னென்னா, ஒரு கேமில் பார்த்திங்கன்னா பீஸை டெவலப் பண்ணி விளையாடணும். பீஸை டெவலப் பண்ணாமல் விளையாண்டிங்கன்னா உங்களோட கேமில் லாஸ் ஆவீங்க. ஸோ நம்ம பீஸ் டெவலப்மெண்ட் அப்படிங்கிறத பார்க்கலாம். முதல்ல கிங் கிட்ட இருக்கிற பானை மூவ் பண்ணி பழகுங்க. ஓகேங்களா? அடுத்து நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, இப்போ குயின் கிட்ட இருக்கிற பானை 2 ஸ்டெப் மூவ் பண்ணி பழகுங்க. இப்போ இந்த மாதிரி நீங்கள் பண்ணும்போது உங்களோட கேமில் பிஷப்பு, நைட், இந்த 2 பிஷப்பு, 2 நைட்டு, அப்புறம் பார்த்தீங்கன்னா ரூக் வெளியே வர்றதுக்கு நீங்கள் உதவி பண்ணணும். ஸோ இப்போ பாருங்கள், பிஷப் நான் இங்கே மூவ் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு இந்த பிஷப்பை நான் இங்கே மூவ் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு நைட்டை மூவ் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு நைட்டை மூவ் பண்ணுறேன். ஸோ பீஸ் டெவலப்மெண்ட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, குயினை ஒரு ஸ்டெப் இப்படி மூவ் பண்ணி வச்சுக்கணும். இது பீஸை டெவலப் பண்ணுறதுக்கான ஒரு வழி. ஸோ இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா கேஸ்லின் பண்ணிங்கன்னா பாருங்கள், இது 3 ஓ வரும். அதாவது ஓ டேஷ் ஓ டேஷ் ஓ 3 ஓ சொல்லுவாங்க ஸ்கோர் ஷீட்டில். இந்த சைடு நீங்கள் பண்ணுறதா இருந்தால் 2 ஓ. இந்த சைடு அதாவது கேஸ்லின் எப்படின்னு பண்ணணும்னா, இங்கேருந்து இங்கே, அதே மாதிரியே இங்கேருந்து இங்கே. இது கிங் சைடு கேஸ்லின். அடுத்து நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து இங்கே. அடுத்து இங்கேருந்து இங்கே. அடுத்து நெக்ஸ்ட்டு இங்கே. இது ட்ரிபிள் ஓ. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள். அப்புறமேல் பார்த்தீங்கன்னா கார்னர் பானை ஒரு ஸ்டெப் மூவ் பண்ணி வச்சுக்கோங்க. 1 ஸ்டெப், இந்த கார்னரில் 1 ஸ்டெப். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் உங்களுக்கு என்ன ஓப்பனிங் வேணும், அது எந்த மாதிரி ட்ரிக்ஸ் வேணும் அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க. நன்றி, வணக்கம்.